நாம் பொறுப்பில்லை என்று நினைக்கும் ஒவ்வொரு குடிகார தந்தைக்குள்ளும் இருக்கும் தான் பெற்ற பிள்ளையின் மீது கொண்ட பாசத்தின் நாம் அறிந்திராத இன்னொரு பக்கம்தான் இந்த குறும்படம். வாதம் ஏறல, ஒன்றும் ஏறல. வீட்டில் இருக்கிற விதை வரையும் எடுத்து கொண்டு கொடுத்தாச்சு. அதை பார்த்தாதானே மேலே 5-10 வர உயிர் எடுக்கிறானு. என்ன ஒயின் ஷாப்புன்னு எடுத்துறானோ, அரசாங்கம் ஒயின் ஷாப்பு. என்னத்தை கொண்டு கொடுத்தாலும் வாங்குறானோ. மேலே பத்தாது 10 ரூபா. எங்கே போகுது பார்த்தியா? அவளை உட்காந்துட்டு என்ன சால்சாப்பா வர்றது கூட தெரியாமல் வரேன் இரு. ஒன்று காசு கேட்டால் குடிக்கிறதுக்கு இல்லைங்கிறத சோறு வைக்க குழம்பு வைக்க மட்டும் எங்கேருந்து வருது ஒன்று காசு. வரேன் இரு. ஒன்று வந்து சேக்கில் வரேன். இதுக்கு வித்தான வித்தெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லாத போடும். எத்தனை நாள் தான் சரி பண்ணுறது? சரி எவ்வளோ வர தெரியுது அத்தியாவில் வர்றது தெரியுது அவளுக்கு எங்கேயாவது. வரேன். ஏய் குடிக்க வேணாம், காசு கொடு 200 ரூபா. குடிக்காம இருக்கவங்கள காசு கொடு, 100 ரூபா காசு கொடு. என்ன வேணும்? அவ்வளோதான். குறு 100 ரூபா. ரூபா குடு. அதை கொடுத்தால அதை குடு. குடிச்சாதானே குடு. காசுக்கு அட போடி. ஐயோ வரேன் இரு. என்னத்தை ஊற்றி கொடுத்தானதுலே ஒரே தலையை வலியாக இருக்க. ஐயோ எல்லாம் கட்டி கிடுங்க. ஆடலாம் ஆனால் பாப்பானை வந்து பார்ப்போம். நம்ம தலை நான் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆடும் அவனை மேய்க்கிறதுக்காக. திரும்ப காசு கொடுக்கல, திரும்ப கொண்டு வச்சிடுறோம். அப்புறம் எதா மூட்டுங்க, எதா மட்டும் கத்தியை தீத்தி யாரோ ஒன்றும் நல்லா போச்சு. என்னம்மா என்னாச்சு? ஏன் எழுதிட்டே வர? இவனை கட்டிக்கிட்டு என்னப்பா குடிச்சு என்ன அடிச்சே கொள்றான்ப்பா. இதே வேலையா போச்சுப்பா இவனுக்கு. ஆளை என்ன பண்றது? எதை சொன்னாலும் கேட்க மாட்டானா. இது உன்னை இதோட சோழியை முடிச்சாதான் சரி. ஒரு ஆடி என்னதான் பண்றது? உன்னை அடிச்சு கொன்னாதான் தேவலாம். போ. நாங்களும் இப்போ வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கணும். ஆமா அந்த ஆளை விடுவோம்மா, அவன் தூக்காதவாம்மா. எங்கள் உசுரே போதுமாம்மா. நாங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைஞ்சாதி இதையும் ஏதாவது கொண்டு வந்தால் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டு குடிக்கிறதும் போகிறதும் இருக்கிற விதை பயிர் என்னென்னலாம் கொண்டு போய் குடிச்சிட்டு வரான் தெரியுமாம்மா. இதே பாருங்க, இன்றைக்கி அந்த கத்தியை தூக்கிட்டு போய் வண்டி குடிச்சிட்டு வந்துட்டாரு. திரும்ப நான் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. விடுவோம்மா அவனை. நான் அன்றைக்கி அவனை அடித்து கொண்டாதான் சரி வரும். எங்களெல்லாம் முடியலவாம்மா. நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. எவ்வளோ மனவரில் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? வீட்டில் ஒரு பொண்ணு இருக்க, கட்டி கொடுக்கணுமேங்கிற எண்ணமே இல்லை. குடிக்கணும், போகணும், வரணும். அவங்கள வயசானவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு என்ன ஒன்றா ஏன்னா என்னை விடுங்க. நான் ஏதாவது 1-2 பார்த்தா தானே. இதுக்கு மேலே எங்களால் முடியாதுண்ணே. நடக்கிற விஷயம் தெரியும். ஆனால் உடனே என்ன அடிச்சு வேணா அன்னைக்கு ஒரே அடி அடிச்சு காலை கையும் உடச்சு போட்டு கஞ்சி காய்ச்சி முடியலண்ணா. எங்களுக்கு ஒரே தலைவலியா இருக்குண்ணா. பாருங்க, நான் இப்பதான் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இப்பதான் வரேன். வந்ததும் எங்க அம்மா அடிச்சு இதா மூஞ்சி கிஞ்செல்லாம் வீங்கி போய் வந்து அழுவுது. நான் என்ன பண்றது? இந்த மாதிரி டெய்லி பிரச்சனைனா நான் என்னதான் பண்றது? இந்த வயசுல இப்படிலாம் கோபப்படுறது நல்லது இல்லப்பா. வாழ வேண்டிய வயசு. உட்கார் வரேன் இரு. உன்னை வந்து விட்டாத நான் விடவே மாட்டேன் இரு. இதுக்கு மேலே என்னால் இப்போ பொறுத்துட்டு வாழவே முடியாது. ஏன்னா நீங்கள் வர விடுங்கண்ணா. சூழ்நிலை தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. வரேன் இரு. வயசாக இருக்கீங்களப்பா. கிளப்பா. ஐயா
என்ன விடு, என்ன விடு, விடு, என்ன விடுயா, விடியா, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ விடியா, விடியா, எங்கேயும் விடியா, என்ன விடியா. ஐயோ ஐயோ, அவனை வெட்டாமல் நான் விட்டேன், பக்கரிக்கு பிறக்கலையா. ஐயோ ஐயோ, வயலாம் வலிக்குது, வயலாம் வலிக்குது. ஐயோ ஐயோ, வலிச்சிட்டானே. ஏய், அவனை வந்து வந்து பார்த்துக்கிறேன்டா. டேய், இருக்காரா இல்லையா தெரியலையே. இங்கே போயிருப்பாரு, வீட்லேயும் ஆளை காணோம். எங்கே தான் போயிருப்பார். சரி போ, டெய்லியும் தான் அவர் குடிக்கிறாரு. நம்மளும் கண்டித்து பார்த்துட்டு விட்டாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சிட்டோம். என்ன பண்ணுறாரு தெரியலையே, பாவம் எங்கே போனாரு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாப்பிடவும் இல்லை, எங்கே போய் கிடக்காரு தெரியலையே. இந்த குடி வந்து என்னென்ன வேலை பண்ணுது, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கும் பசிக்குது, ஆனால் சாப்பிட்ற மனசு வரல. ஐயோ அப்பா, எங்கே தான் போயிருப்பேன், நீ எங்கே தான் போனார் ஒன்றும் தெரியலையே. நான் என்ன தான் பண்ணுவேன் இந்த மாதிரி டெய்லி பிரச்சனைன்னா. கடவுளை, தலைவிதி, தலையையும் வலிக்குது. என் தலை எடுத்து தான் ஓ, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. வரட்டும் பார்ப்போம். அடித்தது வர ஒரு நம்ம மனசுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் பண்ணுறது, அடித்து பல் வர உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுவார் தெரியல. ஏற்கனவே அவருக்கு வர ரத்தம் வர வந்து போச்சு. கஷ்டமாக இருக்குது. போ, நம்மளையும் இந்த மாதிரி கஷ்டப்படுற சூழ்நிலை கொண்டு உருவாக்கி விட்டுறாரு. அப்பா, அங்கே என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? சத்தம் போடாத. காலையில் உள்ளே உதச்சான்ல, பல்லு போயிடுச்சுல்ல, அதான் காலுக்கு எதாவது இருக்க பார்த்தா ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கான். உனக்கு இதே பழப்பா போச்சு. பொழுதா அன்றைக்கும் குடிக்க வேண்டியது, பொழுது போனால். ஐயோ சத்தம் போடாத, சத்தம் போடாத. உள்ளே தூங்குறான், அப்புறம் தூங்குறான். ஓ ஓ, அப்பா உள்ளே போ, உள்ளே போ. அப்பா அப்பா, ஐயோ அப்பா, உன் பாசத்தை நான் அடித்து உப்பாக வர உடச்சிட்டேனேப்பா. ஐயோ, உனக்கு ஒன்றாலும் பரவாயில்லன்னு என்னை வந்து பார்க்குறியே. என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா.
இனிமே நான் இந்த மாதிரி ஒன்று அடிக்க மாட்டேப்பா. அப்பா அப்பா அப்பா. ஒரு தந்தையின் வேதனைகளையும் வலிகளையும் புரிந்து கொண்டு வாழும் பிள்ளைகளுக்கு அவர்களது தந்தை இறந்த பின்பும் அல்ல, வாழும்போது தெய்வமாக தெரிவார்கள்.